வீடியோல நம்ம அலைட் மேக்ஸ் 2 ஓட யூனிட் 5 ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இப்போ வந்து if f vector equal to 3xy I vector minus y square j vector இதுல வந்து நமக்கு integral over c f vector dot dr vector கேட்டிருக்காங்க. அதோட வந்து c is the curve on the explain னு சொல்லி y equal to 2x square னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. from 0 0 to 1 2 இதுல வந்து இது வந்து 0 இது x axis இது y அதே மாதிரி இது x இது y ஓகேங்களா. இப்போ வந்து இது क्वेश्चनல இருக்குறது வந்து f வெக்டர் அது அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது என்ன f வெக்டர் டாட் dr வெக்டர். dr வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் f வெக்டர் எழுதிக்கோங்க. dr வெக்டர்னாலே dx I வெக்டர் dy j வெக்டர். இப்போ நமக்கு f வெக்டர்ல z வெக்டர் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா நம்ம இங்க dz k வெக்டரை நம்ம சேர்த்துக்கணும். இங்க x and I and j மட்டும் கொடுத்திருக்கறனால நீங்க dx I வெக்டர் dy j வெக்டர் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். இதுதான் dr வெக்டர். இப்போ வந்து f வெக்டர் டாட் dr வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது I வெக்டரை I வெக்டரையும் சேர்த்தீங்கன்னா 1. சோ வந்து 3xy I வெக்டர் வராது. 3xy dx னு வரும் மைனஸ் y ஸ்கொயர் dy னு வரும். இப்போ இதை இன்டெகிரல் பண்ணனும். இன்டெகிரல் ஓவர் c f வெக்டர் டாட் dr வெக்டர் ஈக்குவல் டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை இது உள்ள வச்சுக்கணும். இன்டெகிரல் ஓவர் c 3xy dx minus y ஸ்கொயர் dy and நமக்கு ஈக்குவேஷன் இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்கல y equal to 2x ஸ்கொயர் னு கொடுத்திருக்காங்க. அப்ப dy by dx என்னது? இந்த இத வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். பவர்ல இருக்கிறது முன்னாடி போகும், பவர்ல 1 குறையும். அப்ப ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, பவர்ல இருக்க 2வும் முன்னாடி போயிடுச்சுனா 4x ஆயிடும். இப்போ வந்து dy நமக்கு வேணும். சோ dy வச்சிட்டு இந்த டினாமினேட்டர்ல இருக்க dx ஆப்போசிட் போயிடுச்சுனா டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளைக்கு போய்டும். அப்ப dy is equal to 4x dx. இப்போ இந்த இதுல வந்து நம்ம y இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து 2x ஸ்கொயர் அப்ளை பண்ணனும். dy இருக்கிற இடத்துல 4x dx அப்ளை பண்ணனும். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம். வெறும் இன்டெகிரல் மட்டும் போட்டுட்டு 3x y இருக்கிற இடத்துல 2x ஸ்கொயர் dx மைனஸ் இது y ஸ்கொயர் அப்ப 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அடுத்தது dy வந்து 4x dx. இப்படி அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெறும் x மட்டும் இருக்கா. அப்ப வந்து x ஓட லிமிட்ஸ் எடுத்துக்கணும். நான் சொல்லியிருந்தேன்ல இது ஃபர்ஸ்ட் ஒன் x லிமிட் அடுத்து y. இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லோயர் லிமிட், செகண்ட்ல இருக்கிறது அப்பர் லிமிட். இப்போ இது x ஓட லோயர் லிமிட், இது y ஓட லோயர் லிமிட். இது x ஓட அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் ஒன் 1ங்கிறது 2ங்கிறது y ஓட அப்பர் லிமிட். இப்போ நம்ம ஃபுல்லா நமக்கு x இருக்கறனால x ஓட லோவர் அண்ட் அப்பர் லிமிட்ஸ் எடுத்துக்கணும். இங்க லோவர் லிமிட் வந்து 0 சோ அத டவுன்ல போட்டுக்கணும். இங்க அப்பர் லிமிட் வந்து 1 அப்ப மேல 1 போட்டுக்கணும். இப்போ இத வந்து நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3x உள்ள 2x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6 x into x ஸ்கொயர் x கியூப் வரும். அப்ப 6x கியூப். இந்த dx காமனா வெளியில போட்டுக்கலாம். மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்ப 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? 4x பவர் 4 ஆகும். x ஸ்கொயர் plus x ஸ்கொயர் into x ஸ்கொயர் x பவர் 4 ஆகும். into 4x அகைன் பண்ணும்போது இப்ப x ல வந்து 5 கிடைச்சிடும். x பவர் 5 கிடைக்கும். 4 4s are 16. அததான் இங்க போட்டுருக்கேன். minus 16 x பவர் 5 dx. காமனா dx இங்க போட்டாச்சு. இப்போ dx இப்போ இன்டெகிரல் பண்றது எப்படி அப்படினா இப்போ வந்து இந்த மாதிரி x கியூப் x ஸ்கொயர் எது வந்தாலும் சரி இன்டெகிரல் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்டிவ் இந்த dx ன்னு கொடுத்துட்டாங்கன்னா x ஆல உள்ள இருக்கிற எல்லா டேர்மையும் இன்டெகிரல் பண்ணனும். அது எப்படி அப்படினா இப்ப பவர்ல ஏதாவது இருந்தது அப்படினா அத ஒண்ணு இன்கிரீஸ் பண்ணி டவுன்லயும் அந்த நம்பரை போடணும். இப்போ x கியூப்னா x பவர் 4/4. இப்போ x ஸ்கொயர்னா x கியூப் பை x. x மட்டும் இருக்கு x dx னு கொடுத்திருந்தாங்கன்னா x ஸ்கொயர் பை x சாரி x ஸ்கொயர் பை 2. அந்த மாதிரி நம்ம வந்து இதை இன்டெகிரல் பண்ணனும். இப்போ இன்டெகிரல் பண்ணிருக்கோம். இப்போ இன்டெகிரல் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும். அகைன் இன்டெகிரல் சிம்பல் போடக்கூடாது. இப்போ பாக்ஸ் போட்டுட்டு இந்த 6 அப்படியே போட்டுக்கணும். x கியூப் பண்ணும்போது x பவர் 4/4 ஆகும். மைனஸ் இந்த 16 அப்படியே போட்டுக்கணும். x 5 பண்ணும்போது x 6/6 வரும். இப்போ இத கிராஸ் பண்ணும்போது இத 2 டேபிளால அடிக்கும்போது 3 2s are 6 இது 2 2s are 4. அதே மாதிரி இத 2 டேபிளால அடிக்கும்போது 8 2s are 16 3 2s are 6. இப்போ பாத்தீங்கன்னா இப்படியே லிமிட்ஸ் அப்ளை பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ x இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் லோவர் லிமிட் அப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் இங்க 1. அப்ப x இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க 1 அப்ளை பண்ணனும். 1 பவர் 4ம் 1 தான் and 1 பவர் 6ம் 1 தான். அப்ப எப்படி வரும் நமக்கு as it is 3/2 minus 8/3 ன்னு நமக்கு வரும். மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணனும்.
இது அப்ளை பண்ணிட்டு மைனஸ் லோவர் லிமிட் இங்க 0 இருக்கறனால ஆப்வியஸ்லி எல்லாமே 0 தான் வரும் சோ -0 இப்போ இது மட்டும் தான் நம்மளோட ஆன்சர் இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9 2 8s are 16 அப்ப 9 - 16 by denominator ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6 அப்ப 9 - 16 by 6 அப்ப நம்மளோட ஆன்சர் -7 by 6 இதுதான் இதோட ஆன்சர் Thank you